என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு? நீங்க ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன இதுல ஏதாவது கலந்து வச்சிருக்கீங்களா? நோ 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 நோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க இன்ஸ்பெக்டர் துர்கா அவர்களே. குடிங்க. என்ன ஜூஸ குடிக்காம இருக்கீங்க? குடிங்க. குடிக்கிறேன். குடி குடி. எலும்பு சம்பள ஜூஸ் உள்ள இறங்கினதும் மாரியோட ஆத்மா அலறிக்கிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் மாரியோட கதை ஒன்னோட முடிஞ்சிடும். நம்மளும் நல்லா ஜூஸ குடிப்போம். நல்லா குடிக்கிறா. மாட்டிக்கிட்டா. ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் துர்கா அவர்களே? இதெல்லாம் என்னுடைய கடமைகள்ல ஒண்ணு. சரி. அம்மா நான் வரேன். சரிம்மா. வேலை போறா. இனிமே தான் வேலை செய்யும். எனக்கே ஜூஸா? இருடா. ஐயோ முடியலையே. ஐயோ ஏதோ ஆகுதே, ஏதோ பண்ணுதே. ஐயோ சிஸ்டர் வெற்றி மாபெரும் வெற்றி. நாம ஜெயிச்சிட்டோம் சிஸ்டர். என்ன சொல்ற? அந்த துர்கா ஜூஸ குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா சிஸ்டர். அது மட்டுமல்ல, ஜெயந்தி அம்மா கொடுத்த எலுமிச்சம்பழத்துல போட்ட ஜூஸ் நல்லாவே வேலை செய்யுது சிஸ்டர். மாரியோட ஆவி துர்காவோட உடம்புல இருந்து வெளியே போயிட்டே இருக்குது சிஸ்டர். மாரி அங்க கத்திக்கிட்டே இருக்கிறா. வாங்க போய் துர்காவோட உடம்புல இருந்து மாரியோட ஆவி வெளியே போறத பாப்போம், ரசிப்போம். வாங்க சிஸ்டர். இத பாரு, நாம மட்டும் தனியா போய் பார்க்க வேணாம். பின்னாடி யாருக்காவது டவுட் வந்துரும். நீ சவுண்ட் கொடுத்து எல்லாரையுமே வரவை. மொத்தமா வரட்டும், அப்புறம் போய் பாப்போம். எப்படி கூவுறேன்னு மட்டும் பாருங்க. ஓஹோன்னு கூவுறேன். ஐயோ உயிரே போற மாதிரி இருக்கே. ஐயோ உட்காந்துக்கிட்டு கதையா அடிக்கிறீங்க. ஐயோ மாப்பிள்ள ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது. ஐயோ துர்காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ கதறல பார்த்தா பயமா இருக்குது. வாங்க சகோதரி. துர்காக்கா. ஐயோ முடியலையே. இருடி. துர்கா கத்துறாளே. துர்கா என்னாச்சு? என்ன துர்கா? என்னம்மா? ஒண்ணும் இல்லையே. என்னாச்சு? இல்லம்மா, அந்த சங்கரபாண்டி தான் நீ சத்தம் போட்டதா சொன்னா. எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? வழிய விட நான் போணும். ஓ, வழி விடணுமா? விடலாமே. நீ எனக்கு ஒரு வழியை சொல்லு, நான் உனக்கு வழி விடுறேன். அண்ணா, அந்த பையன் தானே அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பாப்பா போய் என்னன்னு பாப்போம். வா வாங்க. ஏய் நெல்லு. என்ன நீங்க 2 பேரும் ஏரியா கூசா? அவர் யாரு தெரியுமா? மந்திரியோட மகன். அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. சமாதி கட்டிடுவாரு. வேடிக்கை பார்த்தமா போனமான் இருக்கணும். ஓகேவா? போ போ போ. விடு, கைய விடு. சொல்றேன்ல, கைய விடு. பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வா என்ன ஏதுன்னு கேப்போம். வா. ஏய் அதெல்லாம் வேணாம். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? இரு. இப்ப வழிய விட போறியா இல்லையா? இல்ல கத்தை கூச்சலிட்டு எல்லாரையும் கூப்பிடவா? கூச்சல் போடுவியா? அப்படியே நல்லா பாரு. எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா தானே இருக்காங்க. உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. பிரச்சனை பண்ணாம வந்து கார்ல ஏறு. வா. இது என்ன அராஜகமா இருக்கு? பாருப்பா, என்ன வழி வேலை பண்றாங்க. தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவோம். என்னங்க இதெல்லாம் யார்தான் கேக்குறது? என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏய் விடு, விடு. ஏய் பாடி. விடு. பாடினா.
எலுமிச்சை பழம் வேலை செய்யலன்னு மாயாவும் சங்கர பாண்டியனும் சாமியார பாக்குறதுக்கு ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஆசிரமமே காலியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. ஐயா, அவங்க 2 பேரும் நல்லா ஏமாந்து போயிருப்பாங்க. ஏமாந்துதான் போயிருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் என்னோட வேலைதாங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. அது எப்படி துர்காமா தெரியும்? மாயாவோட கிரிமினல் மைண்ட் இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நான் ராணி இல்ல தேவின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க உன்னை ராணின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால நீ அவங்க கிட்ட ராணியாவே இருந்துக்கோ, சரியா? அவங்களுக்கு உன் மேல கொஞ்சம் கூட டவுட்டே வரக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க துர்காமா, நான் ஆக்டிங்ல தூள் கிளப்பிடுவேன். என் செல்லம். எனக்கு இன்னொரு டவுட் துர்காமா. என்னது? மாயாவும் சங்கர பாண்டியும் உண்மை தெரிஞ்சு உங்க மேல கோவத்துல வருவாங்க தானே? என் மேல அவங்க கொலை வெறியில இருப்பாங்க. ஆனா அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசின வீடியோ என்கிட்ட இருக்குல்ல, அதனால அடக்கிதான் வாசிப்பாங்க. அவங்க ஏதாவது ஓவரா பண்ணா அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அந்த வீடியோ தான் பேசும். சூப்பர் துர்காமா. சரி சரி, அப்பா வர நேரமாச்சு. இது எதுவுமே அவருக்கு தெரிய வேணாம், சரியா? வா கீழே போலாம். இறக்கி விடுங்க.